தமிழ் நண்பர்களே வணக்கம். இளைஞர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேலையில் இருக்கிற இளைஞர்களுக்கும், வேலையில்லா இளைஞர்களுக்கும், படிச்சுட்டு வேலையில்லா இளைஞர்களுக்கும், இன்னும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற தாய்மார்களுக்கும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற இந்த பெரியோர்களுக்கும், இன்னும் நான் இதை பற்றி இந்த வீடியோ நான் என்னத்துக்கு போடுறேன்னா, பொதுவான கருத்து என்ன, நம்ம பிஸ்னஸை பற்றி பொதுவான கருத்து என்ன, அதை பற்றியும் நம்ம செய்கிற பிஸ்னஸை பற்றியும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வியாபாரத்தில் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் பண்ணுறேன். என் பேர் எஸ் நடராஜன், எக்ஸ் ஆர்மி, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட், மணலூர்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். மணலூர்பேட்டையிலேருந்து அப்படியே வாங்க, நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறோம். எங்களுடைய வியாபாரத்தை செஞ்சு இளைஞர்கள் அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது வாழ்க்கையில் முன்னேறணும், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் போக்கணும், ஒருத்தனுக்கு அடிமையாக இல்லாமல், ஒருத்தனுக்கு பாரமாக இல்லாமல், ஒரு குடும்பத்துக்கு தாக்கி பிடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்து வாழ்க்கையில் நம்ம கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டிடணும். இது எப்படி செய்யறது, என்ன பர்ஃபார்மன்ஸு, என்ன பிஸ்னஸ்ஸு அப்படி பற்றி கேட்குறீங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக தான் நான் வெளியே வந்து நான் உங்களை இட்டுன்னு போகிறேன் எங்களுடைய கம்பெனிக்கு. எங்கள் கம்பெனி காட்டுப்பா, கம்பெனி இது எங்களுடைய கம்பெனி. இந்த சொந்த கம்பெனியில் நாங்கள் இன்றைக்கி எடுக்க போகிற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வியாபார நோக்கத்தில் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது, பிஸ்னஸை பற்றி சொல்கிறேன் வாங்க. எங்களுடைய பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா தீபம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. கார்த்திகை தீபம், அண்ணாமலையாருடைய கார்த்திகை தீபம் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, இளைஞர்கள் எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறவங்களும், இந்த ஆர்மியிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற பசங்களும், சிஆர்பிலேருந்து வரவங்களும், பிஎஸ்எஃப்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களும், ஐடிபிபிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களும், சிஏஎஸ்எஃப்ல ரிட்டையர்மெண்ட், இன்னும் பல துறைகள்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற 50 வயசு 60 வயசு 40 வயசு இளைஞர்களுக்கு, அந்த பெரியோர்களுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து வாட்ச்மேன் டியூட்டிக்கு போகாதீங்க, வியாபாரம் பண்ணுங்க. வியாபாரத்தை பற்றி நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பேசலான்னுக்கிறேன். வியாபாரத்தை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போகிறேன்றாங்க. நண்பர்களே, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி நான் சொல்ல போகிற இது உண்மையான செய்தியை நீங்கள் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, இப்போ வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, வேலைக்கு எங்கே போகிறீங்க, சென்னைக்கு போகிறீங்க, இல்லை மதுரைக்கு போகிறீங்க, அமெரிக்காவுக்கு போகிறீங்க, டெல்லிக்கு போகிறீங்க, குஜராத்துக்கு போகிறீங்க, எல்லா இடத்துக்கும் போகிறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களே, அந்த முதலாளி என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. வேலையில் இருந்தாதான் மதிப்பு நீங்கள் சொல்கிறீங்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரயில்வேக்கே வேலைக்கு போங்க. ரயில்வே என்ன பண்ணுது, பிஸ்னஸ் பண்ணுது, டிக்கெட் விற்கிது, ட்ரெயினில் டிராவல் சேர்த்துன்னு போகுது, பிஸ்னஸ் பண்ணுது. ஒரு எஸ்எஸ்சி, ஒரு இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனில் மேனேஜருக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு இளைஞர்களே, அந்த மேனேஜர் போஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க, பெட்ரோல் விற்பீங்க, பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஒரு ஐடி துறையில் நான் 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், 70,000 சம்பளம் வாங்குறேன்றீங்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க இளைஞர்களே. அவங்க என்ன பண்றாங்க, உங்களை வச்சு கோடிங் பண்ணி அமெரிக்காவுக்கோ, வெளிநாட்டுக்கோ, இந்தியாவுக்கோ சேல்ஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. நண்பர்களே, பெரிய பெரிய கம்பெனி, இந்துஸ்தான் லிமிடெட் எடுத்துங்க, நீங்க ஐடிசி எடுத்துங்க, எல்லா துறையிலையும் வேலை செய்யற நண்பர்களே வியாபாரம் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. எந்த துறை இந்தியாவில், எந்த மைக்ரோசாஃப்ட் எடுத்துங்க, வியாபாரம் பண்றாங்க. எலான் மஸ்க் எடுத்துங்க, பெரிய பெரிய ஆளுங்க. எக்ஸாம்பிள் என்னத்துக்கு எடுக்கிறேன்னா, பெரிய பெரிய ஆளுங்களை அவங்க கிட்ட வேலை செய்ய போறீங்களே, அவங்க என்ன பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. நீ HCL எடுத்துங்க, எத்தனையோ கார்பரேஷன் இருக்குது. பேங்க் எடுத்துங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷனாலிட்டி பேங்க் கூட எடுத்துங்க. பேங்க் என்ன பண்றான், பேங்க்ல வேலை செய்யறான், என்ன பண்றான், வியாபாரம் பண்றான். நகையை வைக்கிறான், நகையை வாங்குறான், லோன் கொடுக்குறான், இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறான். அது வியாபாரம், பிஸ்னஸ். வேலை இருந்தாதான் நல்லது, வேலை இருந்து ஏன் நண்பர்களே, ஏன் அது மாதிரி நினைக்கிறீங்க? நான் சொல்லக்கூடிய வேலை
நான் சொல்லக்கூடிய இந்த பிசினஸை பத்தி தான். இந்த உலகத்துல வண்டி செய்யறான், டாடா செய்யறான், அசோக் லைலண்ட் வண்டி செய்யறான். என்ன பண்றாங்க? வியாபாரம் பண்றாங்க. ஃபேர் பார்ட்ஸ் விற்கிறான். இன்னைக்கு சைனா மார்க்கெட் எடுத்துங்க, இந்தியாவில் வருது எலக்ட்ரிக் ஃபேர் பார்ட்ஸுங்க. ஃபர்ஸ்ட்லாம் கிடைக்காது இருந்துச்சு, இப்போ கொட்டி கிடக்குது. டெல்லியில் ஒரு 2 வீலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விலை என்ன தெரியுங்களா? வெறும் 16,000 கொடுக்குறான். வியாபாரம் பண்றான். அதை எடுத்துட்டு வந்து இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் 35,000 40,000 விற்கிறாங்க. அது வேற விலை வச்சுங்க. அவங்க லாபமா சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சு நல்லபடியா முதலாளிங்க நல்லபடியா இருக்கட்டும். நான் அதை பத்தி அவங்களுக்கு குறை சொல்லல. நீங்களும் செய்யுங்க. நீங்களும் டெல்லிக்கு போங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினவங்க 16,000 ஒரு 25,000 30,000 கூட சேல்ஸ் பண்ணுங்க. அதுக்காக சொல்ல. வியாபாரம், பிசினஸ் இளைஞர்களே, படிச்சுட்டு நீங்க சும்மா இருக்கிற இளைஞர்களே, சப்போஸ் உங்ககிட்ட முதல் இல்லை அண்ணா, என்கிட்ட முதல் இல்லைண்ணா, எங்க வீட்டில் வந்து கஷ்டமா இருக்குதுண்ணா, என்கிட்ட முதல் இல்லைண்ணா, இந்த முதல் இல்லாம நான் எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வாங்க முடியும்? பெரிய பெரிய பெட்ரோல் பம்ப் வைக்கிறாங்களே, வியாபாரம் பண்றாங்க. கேஸ் பம்ப் வைக்கிறாங்க, கேஸ் குடோன், கேஸ் கனெக்ஷன் ஏஜென்சி எடுக்கிறாங்க, வியாபாரம் பண்றாங்க. பல பெரிய பெரிய டெக்ஸ்டைல் மில்ல வேலை செய்யறாங்க இளைஞர்கள். திருப்பூர்ல, ஈரோட்ல நிறைய பனியன் கம்பெனில வேலை செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? வியாபாரம் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ் தாங்க இந்த உலகத்தினுடைய கடகாலே பிசினஸ் தான். நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா, நீங்களே சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா நீங்க முதலாளி ஆகலாம். எந்த பிசினஸ் சொன்னாலும் பண்ணுங்க. அதுக்கு தேவையான ஃபார்முலேஷன், அதுக்கு தேவையான இடம், அதுக்கு தேவையான கரண்ட், அதுக்கு தேவையான பேக்கிங் மெட்டீரியல், அதுக்கு தேவையான மார்க்கெட் பிளேஸ். இதான் வியாபாரம். ஒண்ணுமே இல்லை நண்பர்களே. உங்களுக்கு சேல்ஸை பத்தி நான் சொல்லித்தரேன், மார்க்கெட்டை பத்தி சொல்லித்தரேன், இன்னும் உங்களுக்கு இருக்கிற ப்ரொடக்ஷனை பத்தி சொல்லித்தரேன். எப்படிலாம் ப்ரொடக்ஷன், எந்த பொருள், எந்த பிசினஸ்ல நீங்க இறங்குறீங்கன்னா உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த பிசினஸ் நீங்க செஞ்சு முன்னேறலாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய வியாபாரம், இளைஞர்களே, படிச்சவங்க, நீங்க நல்லா படிச்சுட்டு நல்லா இருக்கிறீங்க, வேலை இல்லாத இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க இளைஞர்களே, தயவு செய்து கவலைப்படாதீங்க. நான் இன்னைக்கு சொல்ல போற பிசினஸ் வந்து, நான் பெரிய பெரிய பிசினஸை பத்தி சொன்னேன். இந்த உலகமே வியாபாரம் தான். புரியுதுங்களா? வியாபாரம் இல்லாத இந்த உலகமே கிடையாதுங்க. இந்தியாவில் வியாபாரம் தாங்க, வேலை என்னங்க? அவங்ககிட்ட போய் கொத்தடிமையா இருந்து அவன் கொடுக்குற எச்ச காசு 70,000த்துக்கோ 1,00,000த்துக்கோ 50,000த்துக்கோ கை கட்டி அவங்ககிட்ட வேலை செஞ்சு நீங்க வாங்கணுமா இளைஞர்களே? அண்ணன் சொல்றேன், அப்பாவா நினைச்சீங்க, அண்ணனை நினைச்சீங்க. எனக்கு 60 வயசு ஆகுது. நான் சொல்றேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்க வேலை செய்யக்கூடாது, வியாபாரம் தான் பண்ணணும், பிசினஸ் தான் பண்ணணும். என்னுடைய ஐடியா இளைஞர்களே. இதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க இளைஞர்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற வீடியோ எவ்வளவு தெரியுங்களா? முதலீடு வியாபாரத்துக்கு வெறும் 3,500 7,000 வரைக்கும். அதாவது ஒண்ணுமே இல்லைன்றீங்களா? ஒரு 3,500 ரூபாய் ஜிபே பண்ணுங்க. அருமையான வியாபாரம். மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 3,500 ரூபாய் முதலீடு. பக்கத்து வீட்டுல கேட்டா கூட கொடுப்பான். என்ன 10 பைசா வட்டிக்கு, எவ்வளவு கந்து வட்டிக்காரர்கிட்ட கேட்டா கூட கொடுப்பான். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டா கூட கொடுப்பாங்க. இல்ல கீனியோ ஏதாவது வந்து எப்படியா 3,500 ரூபாய் இது பண்ணணும், சேர்க்கணும். அந்த 3,500 ரூபாயில இருந்து நீங்க எப்படி ஒவ்வொரு மாசமும் 1,50,000 1,00,000 சம்பாதிப்பாங்க. இது சும்மா டகுல் கிடையாது, இந்த டூப்ளிகேட் பேச்சு கிடையாது. எக்ஸ் ஆர்மி பாகிஸ்தான் பார்டர்ல, என்ன காஷ்மீர் பார்டர்ல, சத்தீஸ்கர்ல, ஒரு வாட்டி சத்தீஸ்கர்ல நாங்க எப்படி கஷ்டப்பட்டோன்னு கேளுங்க. சத்தீஸ்கர்ல காலையில 3 மணிக்கு கிளம்பணும்னா 2 நாள் 3 நாள் ஆபரேஷன் இருக்கும். காட்டுல மலை மேல ஏதோ ஒரு குட்டியில தண்ணி இருக்கும், குழம்பு இருக்காது, எல்லாம் ஊசடிச்சு போயிடும், எதுவுமே இருக்காது, வெறும் ரொட்டியும் பன்னும் பிரெட் இருக்கும், தண்ணி இருக்காது. அந்த குளத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில தொட்டு பிரெட்டை தொட்டு சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்த அந்த நடராஜன் சொல்றேன், உங்களுக்கு இளைஞர்களே அருமையான கருத்துக்களையும் அருமையான பிசினஸ் வியாபாரம் பண்ணி நீங்க முதலாளி ஆகணும்னு சொல்றேன். என்கிட்ட தான் வந்து நீங்க பிசினஸ் பண்ணுங்க, என்கிட்ட வந்து வாங்கிங்க, ஐயா அப்படி நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. இளைஞர்களே, நமக்கு 60 வயசு ஆகுது, நான் எப்படியாவது பிசினஸ் பண்ணிக்குவேன். என்கிட்ட 2 வண்டி இருக்குது. ஒரு சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ரூட்டுக்கு போயிட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம்.
எப்படியே நாங்கள் 2 லட்சம் 3 லட்சம் மாதத்துக்கு சம்பாதிச்சிடுறோம். அதை விடுங்க இளைஞர்களே, நீங்களும் எங்களை மாதிரி சம்பாதிக்கணும். இன்னைக்கு சொல்ல போகிற விஷயத்தில் வியாபாரம் தான் என் உலகமே. உலகமே வியாபாரம் தான். நீ எந்த துறையை எடுத்துக்க, நீ டிரைவராக போ, கண்டக்டர் பஸ்ஸில் டிரைவராக போகிற, என்ன பண்ணுறான்? வியாபாரம் பண்ணுறான், பஸ் டிக்கெட்டை விற்கிறான். நீ எங்கே போ, ஃபேக்ட்ரிக்கு போ, மெட்ராஸில் போய் லட்சாவது இளைஞர்கள் வேலை செய்றீங்களே, வியாபாரம் ஐயா. அவங்க என்ன பண்ணுறாங்க? வியாபாரம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஐயா. அதெல்லாம் என்ன அவனுக்கு ரெஸ்பெக்ட்? அவன்கிட்ட அடிமையாக இருந்து வேலை செஞ்சு அதுக்கு கொடுக்குற காசுல எத்தனை? இப்போ நீ ஒரு 35,000 சம்பளம் வாங்குறேன்னு, அப்போ கூட 35,000 அடுத்த உடனே கொடுக்க மாட்டான். 5,000 தான் கொடுப்பான், 18,000 தான் கொடுப்பான். ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சாதான் உனக்கு 35,000 சம்பளம் கொடுப்பான். அந்த 35,000 உனக்கு 20,000 ரெண்ட்டுக்கும் சாப்பாட்டுக்குமே போயிடுயா. அப்புறமேல்ட்டு பொண்டாட்டி கேட்ட எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்ற முடியாது. அப்பா அம்மா கேட்குற எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்ற முடியாதுயா. வாழ்க்கையில மனசு கஷ்டப்பட்டு ஏயா நீ இருக்கணும்? வியாபாரம் சொந்தமா முதலாளியாரியா? 10 பேருக்கு வேலை கூடியா? சொந்தமா முதலாளியாரு, 10 பேருக்கு வேலை கூட. விழிப்புணர்வோடு தமிழ் மக்களே, இளைஞர்களே, நான் சொல்றேன், இன்னைக்கு விழிப்புணர்வோடு இருக்கு. வேலை வேற விஷயம், பிசினஸ் வேற விஷயம். பிசினஸ்ல ஒன்னே ஒன்று தான் கவனம் இருக்கணும், மார்க்கெட்டிங், சேல்ஸ் மார்க்கெட்டிங். சேல்ஸ் மார்க்கெட்டிங் எப்படி? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெள்ளித்தேருக்கு திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். ராத்திரி மணி 12 ஆகுது, 12:01 இருக்கும். மழை வந்து அப்படியே லைட்டாக மழை பெய்யுது. வெள்ளித்தேர் பார்த்துட்டு நாங்கள் வரோம். ஒரு டர்னிங் பாயிண்ட்ல ஒருத்தன் என்ன சேல்ஸ் பண்றான்னா, ரெயின் கோட் சேல்ஸ் பண்றான். ரெயின் கோட். நான் அவன் மேல பொறாமப்படல. ரெயின் கோட்டை அவன் எத்தனை மணிக்கு சேல்ஸ் பண்றான்? ராத்திரி 1 மணிக்கு. மற்ற எல்லா கடையும் மூடிட்டு இருக்குது. இவன் மட்டும் நடுவில் அந்த டர்னிங் பாயிண்ட்ல ரெயின் கோட் வாங்கிக்கிங்க, ஏன்னா மழை லேசா பெய்யுது. அந்த நேரத்தில் அவனுடைய மனசு பாருங்க, ரெயின் கோட்டு இந்த நேரத்தில் இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணா நம்மளுக்கு வியாபாரம் ஆகும். பல ரெயின் கோட் அவன் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் பார்த்தேன். பார்த்தீங்களா? மார்க்கெட்டிங் எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்ன பிசினஸ் செய்யணும் அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் தான் நம்மளுக்கு முக்கியம். அதில் தான் பயந்துடுறாங்க. முதலீடு வைக்கிறது முக்கியம், அதுதான் பயந்துடுறாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, நண்பர்களே, நம்ம முன்னேறணும்னா பேசிக்ல இந்த அமேசானுக்கான ஒரே ஒரு ரூம்ல, ஒரே ஒரு சின்ன 10 அடிக்கு 10 ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய முதலாளி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அத மாதிரி நீங்களும் ஒரு 3,500 ரூபாயிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க இஷ்டப்படி செய்ய நண்பர்களே. நம்ம ஹோம் கிளினிக் ப்ராடக்டே ஒரு 20-25 ஐட்டம் இருக்குது. தொடப்பத்திலேருந்து, லிக்விட் டிட்டர்ஜென்ட்லேருந்து, பெனாயிலேருந்து, டிஷ்வாஷ்லேருந்து, கிளாஸ் கிளீனர்லேருந்து, இன்னும் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. சோப் இருக்குது, சோப் ஆயில் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. அது மாதிரி கிளீனிங் பேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட். டாய்லெட் கிளீனர் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட். எல்லாமே பாதி விலை தான், எல்லாமே கம்மி விலை தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிக முதலீடுலாம் கிடையாது. ஒரு 3,000-4,000 காசு இல்லைன்னா, காசு இருந்தா அதுக்கு மேல நீங்க வந்து காசு இருந்தா ரா மெட்டீரியல் எம்பிலேருந்து வாங்கலாம். கலர்சம் ப்ராடக்ட், கலர்சம் கம்பெனி லிமிடெட், எஸ்டி கார்பரேஷன், இந்த மாதிரி குஜராத் கெமிக்கல்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி கோத்ரேஜ் இருக்குது, டாடா இருக்குது, அவங்க கிட்ட டிஸ்ட்ரிபியூட். ஆனால் அந்த அளவுலாம் இளைஞர்களே நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பல. இளைஞர்களே, ஒரு சிலர் நீங்க பைசா வச்சிருப்பீங்க, ஒரு சிலர்கிட்ட கஷ்டமா இருக்கு இளைஞர்களே. நான் அந்த கஷ்டமான இளைஞர்களுக்கு தான் இந்த வியாபாரத்தை பத்தி நான் சொல்றேன். பணம் வச்சிருந்தா அவங்களுக்கே தெரியும் எப்படி வியாபாரம் பண்ண, என்ன பண்ணணும்னு. பணம் இல்லாத வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்கல்ல, எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்ற முடியாம வாங்குற சம்பளத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்படியே இந்த உலகத்துல காலத்தை கழிக்கிறீங்கல்ல, தயவு செய்து வேணாம் நண்பர். ஒரு தடவை பிறக்கிறோம், பிறக்கும் போது நீ கஷ்டப்படலாம், ஆனா இறக்கும் போது நீ கஷ்டமா இருக்கக்கூடாது. நண்பர்களே, ஒரு சில சின்ன ஆசைகளையாவது உங்களுடைய குடும்பத்துக்கும், அப்பா அம்மாவுக்கும், உங்களுடைய ஒய்ஃபுக்கும், உங்களுடைய தங்கைக்கும், தம்பிக்கும் ஏதாவது செய்யலாம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற வீடியோ சிம்பிளான வீடியோ. வாங்க ப்ராடக்ட்டை பத்தி சொல்றேன். வாங்க நண்பர்களே, முத நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா பச்சை கல்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அப்படியே தங்கம் வயிற மாதிரி மின்னுது பாருங்க. எப்பா கிட்ட க்ளோஸா காட்டு. வயிற மாதிரி மின்னுது பாருங்க. இதாங்க பச்சை கல்பம். இந்த பச்சை கல்பத்தினுடைய உபயோகம் என்னன்னா, பச்சை கல்பரத்தை மகாலட்சுமியோட ரூபமா, மகாலட்சுமியுடைய ரூபமா பாக்குறாங்க. பச்சை கல்பரம் அது வந்து பணம் நிறைய வருங்க. பச்சை கல்பரம் நீங்க பர்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா, பணம் உங்க பாக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா பணம் நிறைய வரும். இந்த பச்சை கல்பரத்தினுடைய மகிமை என்னன்னா, நம்ம சாமி ரூம்ல வைப்பாங்க,
பர்ஸில் வைப்பாங்க. பச்சை கற்பூரம் வாங்கினாங்கன்னா ஊருக்கு ஏதாவது அனுப்புவாங்க. இல்லை இது வந்து பச்சை கற்பூரம் அவ்வளோ ஒரு இதுங்க. நம்ம வீட்டில் இருந்தாலே பச்சை கற்பூரம், அந்த பச்சை கற்பூரம் ஒரு பையன் வீடியோ எடுக்கிறான், அவன் வந்து கருத்து சொன்னான். அதுக்காக நான் கேட்டேன். அவனுடைய அறிவில் அவன் கருத்து சொல்கிறான். காசு வந்து இந்த காற்று இருக்குங்களே, அந்த பச்சை கற்பூரம் வச்சாலே அந்த ரூமே அந்த வந்து அந்த குடும்பத்தினுடைய இதே ஒரு ஒளிமயமான ஒரு சுத்தமான காற்றாகவும் மாறும். ரெண்டாவது உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல இதை கொடுக்கும் உங்களுக்கு. நல்ல இதை கொடுக்கும். அதனால இந்த பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வாங்குங்க. இது வந்து சிம்பிளான வேலை தான். பச்சை கற்பூரத்தை நாங்கள் எப்படி பேக் பண்ணி தரோம்னா இதாங்க எங்கள் பச்சை கற்பூரனுடைய பேக்கை. இதை வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு டப்பாவே 15 ரூபா சொல்லுவாங்க. நாங்கள் 7 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது பச்சை கற்பூரம் நாங்கள் 7 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு டப்பா 7 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டப்பா நிறைய பச்சை கற்பூரம் இருக்கும். இதுவே போதும் உங்களுக்கு. ஒரு டப்பா 7 ரூபான்னு கொடுக்குறோம். இதை மாதிரி 100 ரூபாய்க்கு செலவு 70 ரூபான்னு கொடுக்குறோம். 10 டப்பா இந்த இதில் 10 டப்பா இருக்குது. ஆதி விநாயகா 10 டப்பா இருக்கும். இது 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நண்பர்களே, இது பச்சை கற்பூரம். அடுத்தது டேப்லெட் கற்பூரம். டேப்லெட் கற்பூரம் இதில் நிறைய மாடல் இருக்குது. அது ஆக்ஷன் 500 மாடல். இந்த டேப்லெட் கற்பூரத்தை உங்களுக்கு 700 ரூபா கிலோன்னு கொடுக்குறோம். கற்பூரம் நண்பர்களே சுத்தமாக இருக்கணும். ஒரு துளி கலக்கக்கூடாது. கற்பூரம் ஏற்றுனீங்கன்னா ஒளிமயமாக இருக்கணும். இது சாமிக்கு ஏற்றுற கற்பூரம். நாங்கள் ஒரு துளி கலக்க மாட்டோம். இது வந்து 700 ரூபா கிலோ நண்பர்களே. அது இல்லாத கற்பூரத்திலே ஃபஸ்ட்டு கற்பூரத்தை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து நண்பர்களே இது வந்து 50 கிராம் பேக். இந்த 50 கிராம் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா நாங்கள் 35 ரூபாய்க்கு கொடுப்போம். நீங்கள் 50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். இது 50 கிராம். ஒரு டப்பாவும் 50 கிராம். நீங்கள் 35 ரூபா சேல்ஸ் பண்ணலாம். நண்பர்களே, இது வந்து 100 கிராம். இது வந்து 100 கிராம். இந்த டப்பா பாருங்கள். அந்த டப்பாவுக்கு இந்த டப்பா வித்தியாசம் இருக்கும். 70 ரூபாய். 100 கிராம் கற்பூரம் 70 ரூபாய். நீங்கள் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு 30 ரூபா. ஒரு டப்பா விற்றாலே 30 ரூபா. என்னங்க, இதை வந்து நாங்கள் பாருங்கள், ஒரு கடைக்காரங்க இதை மாதிரி 10 பாக்கெட் வாங்குவாங்க, 5 பாக்கெட் வாங்குவாங்க. ஒரு பாக்கெட்டில் 20 டப்பா இருக்கும். நண்பர்களே, அருமையாக வியாபாரம் பண்ணலாம். கார்த்திகை மாதம் நான் 2 நாள் தான் தீபம் ஏற்றுறதுக்கு நீங்கள் யார் கற்பூரம் எடுத்துகிட்டு போய் தீபத்துக்கு ஏற்றலாம், அண்ணாமலையார் கொடுக்கலாம். நண்பர்களே, அடுத்த விதமாக இந்த பாருங்க, இது வந்து 50 கற்பூரம் பேக். ஒரு பாக்கெட்லேயே 50 கற்பூரம். இந்த மாதிரி 5 பாக்கெட் நாங்கள் இது பண்ணி வைப்போம். 5 பாக்கெட்டை நாங்கள் கட்டுப்பட்டு வைப்போம். 50 கற்பூரம் இது ஒரு பாக்கெட்லேயும். இந்த 50 கற்பூரத்தின் விலை, பெரிய கற்பூரம் பெருசாக இருக்கும். 50 கற்பூரம் 40 ரூபா தான். நீங்கள் 50 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். இந்த பாருங்க நண்பர்களே, இது வந்து கட்டி கற்பூரம்னு சொல்லுவாங்க. தீபத்தின் போது கட்டி கற்பூரம் நல்லா பெருசாக அந்த பிரார்த்தனை இருக்கிறவங்களாம் கட்டி கற்பூரம். இது அம்பிகை பிராண்டு, எங்களுடைய சொந்த பிராண்டு அம்பிகை பிராண்டு. விபிஆர் அம்பிகை பிராண்ட்லேருந்து சேல்ஸ் பண்ணுறோம். அருமையாக இருக்குது. இது வந்து கட்டி கற்பூரம் 1/4 கிலோ பாக்கெட்டு. ஒரு கிலோ இது ஒரு பாக்கெட். நண்பர்களே பார்த்துங்க நண்பர்களே. அடுத்துதான் நண்பர்களே, இதை பாருங்கள், இதெல்லாம் 50 கிராம் பாக்கெட். இதெல்லாம் சேல்ஸுக்கு போயிட்டு இருக்குது நண்பர்களே. சேல்ஸுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் சேல்ஸுக்கு பல்லாயிரக்கணக்கான இது மூட்டைகள் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். இதை பாருங்கள், இது வந்து 25 கற்பூரம். 25 கற்பூரம். இதுலேயே 50 கற்பூரம் இருக்குது. 25 ரூபா. இது சின்ன கற்பூரம். அதோட சைஸ் கொஞ்சம் சின்னது. அந்த சைஸை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா கிராம் பொறுத்து இருக்குது. கற்பூரம் வந்துங்க இப்போ ஒரு பாக்கெட்டில் எவ்வளோ கிராம் இருக்குதோ அதெல்லாம் பாதி விலை இந்த பேக்கிங் மெட்டீரியல் மட்டும். இது 50 ரூபாய்க்கு நீங்கள் கற்பூரம் இருந்தால் 25 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். இதை விட கம்மியாக தருவாங்க. சுத்தமான கற்பூரம் யாருக்கு தான் கிடைக்குமா? நிறைய பேர் திருவண்ணாமலை பாருங்கள், டூப்ளிகேட் விற்பாங்க 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கிலோ. என்ன அந்த டூப்ளிகேட் கற்பூரம் கடவுளுக்கு ஏற்றது, சாமிக்கு ஏற்றது. கற்பூரம் சாமிக்கு ஏற்றது. அதில் வந்து நீங்கள் டூப்ளிகேட் விற்றீங்கன்னா ஒருத்தருக்கு குடோடு எரிஞ்சிச்சு. அதை சொல்லக்கூடாது. சுத்தமாக ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துடும் உங்களுக்கு. டூப்ளிகேட் கற்பூரம் மட்டும் நீங்கள் விற்கணும்னு நினைக்காதீங்க. டூப்ளிகேட் கற்பூரம் வாங்கி விற்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க. விற்றா ஒரிஜினல் கற்பூரம் சாமி எங்கே இருந்தாலும் உங்களை பார்க்கும். நீ டூப்ளிகேட் கலந்தீங்கன்னா உன்னை கண்டிப்பாக கடவுள் பார்த்துட்டு இருப்பான். ஒன்றை வந்து நான் இது சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? ஒரு நல்ல விஷயத்த மட்டும்தான் வீடியோவில் சொல்லணும். என்ன கடவுள் செய்வார்ன்றது கடவுள் செஞ்சுக்குவார். அது அவருடைய டியூட்டி, என்னுடைய டியூட்டி கிடையாது. என்னுடைய குறிக்கோள் என்னன்னா, கற்பூரம் வந்து சுத்தமாக வைக்கணும். கடவுளுக்கு நேர்மையாக கற்பூரத்தில் ஒரு துளி கலக்கக்கூடாது. இது நாங்கள் சப்தகிரி கம்பெனி ஆந்திராவிலேருந்து வர வச்சு
லோடு கணக்கில் 50 லட்சம் 20 லட்சத்துக்கு வர வச்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேலாக கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் வியாபாரம் தான். இந்த பாருங்க, இது வந்து 5 ரூபாய் கல்புரம். ஒரு கல்புரம் எவ்வளோ? 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு கல்புரம். ஹோல்சேல் ரேட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தருவோம். நிறைய வாங்கினீங்கன்னா இது ஒரு கல்புரமாக 5 ரூபாய்னு கொடுக்குறோம். அப்போ ஹோல்சேல் ரேட்டில் என்ன? பாதி விலை குவாலிட்டியான கல்புரம். கல்புரத்தில் வந்துங்க நண்பர்களே, கடைக்காரங்களுக்கு சொல்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்கிறேன், வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த அட்லீஸ்ட் நான் இருக்கும்போது ஒரு 100 பேருக்காவது வேலை கொடுக்கணும். பிஸ்னஸ் வேலை இல்லை, பிஸ்னஸ் பண்ண வைக்கணும். இந்த பிஸ்னஸில் நீங்கள் முன்னேறணும். இந்த டூப்ளிகேட் பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது நண்பர்களே. நான் சொல்கிறேன், பாதிக்கு பாதி லாபம் நண்பர்களே, பாதிக்கு பாதி லாபம். இது வந்து 25 கல்புரம். இது எவ்வளோ தெரியுங்களா? 13 ரூபாய் பாக்கெட். 13 ரூபா. 1000 பாக்கெட் எடுக்கணும். 500 பாக்கெட். ஒரு கட்டை எடுத்துட்டு நீ ஒரு கட்டில் 10 பாக்கெட் இருக்கும். இது எனக்கு 130 ரூபாய்க்கு கூட நான் கொடுக்க மாட்டேன். யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது வியாபாரமும் கிடையாது. வியாபாரம்னா 500 அப்படியே 100 கட்டு 200 கட்டு. என்னங்க எவ்வளோ நேரங்க அவன் 100 கட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு? ஒரு டவுனில் பார்த்தீங்கன்னா 2000 கடை 3000 கடை பங்க் கடைங்க, மளிகை கடை இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மோட்டார் சைக்கிளில் போகிறீங்க, பின்னாடி ஒரு மூட்டை முன்னாடி ஒரு மூட்டை வச்சுட்டீங்க, ஒவ்வொரு கடையிலும் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஏங்க 2500 கடை 3000 கடைங்க, 100 கடையில் வாங்கினாலே 1000 பாக்கெட் சேல்ஸ் ஆகிடுங்க. பார்த்துங்க, ஒரு பாக்கெட்டுக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு பாக்கெட்டுக்கு நீங்கள் செலவு போக 1 ரூபாய்ங்க. 14 ரூபா. நாங்கள் 13 ரூபா கொடுக்குறோம். 14 ரூபாய்ங்க. என்னாச்சுங்க? 1000 ரூபா இருக்குங்க. 1000 ரூபா இருக்குங்க. ஒரு மாதத்துக்கு 30,000 சம்பளமா? ஒரே ஒரு ப்ராடக்ட். அப்புறம் பச்சை கல்புரம் இருக்குதா, டேப்லெட் இருக்குதா, இன்னும் நான் சொல்ல போகிற பிஸ்னஸ்லாம் வண்டியில் எடுத்துன்னு போகலாம். 3 வீலர்லையோ 2 வீலர்லையோ எடுத்துன்னு போகலாம். ரெண்டாவதுங்க, இதில் 10 ரூபா பாக்கெட் ஒன்று இருக்குது பாருங்கள். இதுவும் 1000 பாக்கெட் எடுத்திங்கன்னா இது வந்து வெறும் 6 ரூபா தான். 12 கல்புரம் இருக்குது. 12 கல்புரம் 1000 பாக்கெட்டுக்கு மேலே எடுத்தால் தான் 1000 ரூபா. அது கீழே எடுத்தால் 7 ரூபா ஒரு பாக்கெட்டு. 12 கல்புரம் இருக்குங்க. சிவசிவா அண்ணாமலையாருடைய திருமஞ்சன கோபுரத்து வழியா சிவசிவான்னு அதனுடைய பேரை தான் நான் வச்சேன். புரியுதுங்களா? இதை மாதிரி இன்னும் இளைஞர்களே, நான் இப்ப சொல்ல போற பிசினஸ் எல்லாமே கல்புரத்தை பத்தி தான். கல்புரம் வந்து சுத்தமான கல்புரம். தீபம் 2 நாள் தான் இருக்குது. அண்ணாமலையார் கார்த்திகை தீபம். கல்புரம் வீட்டில் ஏற்றுவாங்க, எல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ண வாங்க. இதை மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நீங்க கார்த்திகை தீபம் மட்டும் நினைக்காதீங்க. கார்த்திகை போனா உடனே பொங்கல் வரும். பொங்கலுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். பொங்கல் போனால் உடனே அடுத்த இந்து ஃபெஸ்டிவல் வரும். காலண்டரை பாருங்கள், ஒவ்வொரு இந்து ஃபெஸ்டிவல்லையும் கல்புரம் நிறைய சேல்ஸ் ஆகும், நிறைய வாங்குவாங்க. ஆனால் சுத்தமான கல்புரம் இருக்கணும். டூப்ளிகேட் வாங்கணும் சத்தியமாக நினைக்காதீங்க இளைஞர்களே. டூப்ளிகேட் வாங்கி விற்பாங்க கடைக்காரங்க. வாங்காதீங்க இளைஞர்கள். அது கடவுளுக்கு ஏற்றக்கூடிய பொருள் கிடையாது. டூப்ளிகேட் கல்புரம்னா எரிஞ்ச உடனே கருப்பாக நிற்காது கீழே. என்ன பெரிய சொடலையாக போகும். எரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஃபார்ம் ஆகும், பவுடர் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் டூப்ளிகேட். எங்கள் கல்புரம் ஐசோ. கல்புரத்தில் 4-5 ட்ரேடு இருக்குது. ஐசோ கல்புரம், எல் கிரேட், டி கிரேட், ஐ கிரேட். சூப்பரான ஐ கிரேட் கல்புரம். நீங்கள் நேரடியாக வந்து கூட பார்த்துக்கலாம். நேரடியாக வந்துன்னா ஒன்லி பிஸ்னஸுக்காக மட்டும்தான் வரணும். பிஸ்னஸுக்காக வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கணுன்னா அப்படின்னா நீங்கள் ஜிபே பண்ணி விட்டு அனுப்புவேன். நண்பர்களே, அடுத்து உங்களுக்கு சொல்ல போகிற பிஸ்னஸு வியாபாரம். இந்த ஸ்க்ரப்பர். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பர் காட்டுப்பா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பர் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுவும் வந்து குவாலிட்டியான ஸ்க்ரப்பரில் வந்து ஜிஐன்னு ஒரு இரும்பு பொருள் விற்பாங்க. எடுத்துன்னு வந்து இதே மாதிரி அட்டை போட்டு. ஜிஐன்றது ஒரு இரும்பு சம்பந்தமான பொருள். இது வந்து எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 430 கிரேட். கை வலிக்காது. இந்த சாமா விளக்குனா லேடிஸுக்கு கை வலிக்காது. இதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற நண்பர்களே, எங்கள் கம்பெனியோடைய ப்ராடக்ட்டு குட் ப்ராடக்ட். இந்த குட் பிரைட். இந்த குட் பிரைட்டு இதில் வந்து 12 இருக்குங்க நண்பர்களே. 12 இருக்குது. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் பார்க்காத இளைஞர்கள் இதை பார்த்து நீங்கள் வந்து வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த வியாபாரம் கூட ஆனால் வியாபாரம் செய்ய இளைஞர்களே, நிறைய நீங்கள் நினைச்சதை வந்து நிறைவேற்றலாம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் நினைச்சதை சம்பாதிக்கலாம். வேலைக்கு போகாதீங்க. என் உயிர் போகிற வரைக்கும் வேலைக்கு போகாதீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு அடிமையா இருக்காதீங்க. நீங்க முதலாளியா இருங்க, வேலைக்கு போங்க. அந்த சம்பளத்தை நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் பணம் கொட்டி கிடக்குது நண்பர்களே, கொட்டி கிடக்குது. நீங்க போய் அதை கலெக்ஷன் பண்ணணும், அவ்வளவுதான். கொட்டி கிடக்கிற பைசாவை கலெக்ஷன் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். சேல்ஸ் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். ஆனா அசிங்கமா நினைக்கக்கூடாது வியாபாரத்தை.
ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஏழை, முதலீடு சின்ன முதலீடு. அப்போ சேல்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் அசிங்கத்தை கொஞ்சம் மறைச்சி தான் ஆகணும். நீங்கள் அசிங்கப்பட்டுனா வியாபாரம் பண்ண முடியாது. அதே நீங்கள் பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிங்க என்ன பண்ணுவாங்க, பழைய குப்பையை கூட லாரி கணக்கில் வாங்கி பிளாஸ்டிக் கூட இது பண்ணி அவங்க பெரிய பெரிய முதலாளிங்க அசிங்கப்பட மாட்டாங்க. ஆளுங்களை வச்சு, உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு அவங்க வேலையை வாங்கி அவங்க பிஸ்னஸில் முன்னேறுவாங்க. ஆனால் உங்ககிட்ட முதலீடு இல்லாததுனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அசிங்கப்பட்டு தான் ஆகணும். 1 வருஷம் 2 வருஷம் ஆகிட்டிங்கன்னா அசிங்கம் என்ன சேல்ஸ் பண்ணும்போது கேட்குறாங்க, அண்ணா இது சாமான் விளக்குறனாரு 10 ரூபா பொருள் 5 ரூபா நான் வாங்கிக்கிறீங்களா? ஹோட்டல் கடையில் கேட்கணும், டீ கடையில் கேட்கணும், மளிகை கடையில் கேட்கணும். கேட்காத பேசாத எந்த பிஸ்னஸும் நடக்காது அண்ணா. நான் கேட்டு தான் ஆகணும். ஆரம்பத்தில் நம்மகிட்ட முதலீடு இல்லை. முன்னேறிட்டிங்கன்னா அப்புறம் கேட்க தேவையில்லை. நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேரை வச்சு நீங்கள் சைலண்ட்டாக வீட்டில் இருந்துக்கிட்டு சேல்ஸ் பண்ணலாம். இது என்னத்த சொல்ல வரேன்னா, இது என்னுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இதை பாருங்க, நல்லா காட்டுப்பா. எம்ஆர்பி 120 ரூபா. இதை நான் 35 ரூபாய், எவ்வளோ 35 ரூபாய்க்கு தருவோம். 35 இளைஞர்களே, 35 ரூபாய்க்கு யாருன்னா தந்தா என்கிட்ட சொல்லுங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு யாராவது தந்தா சொல்லுங்க. 12 கிராம் எடுப்போம். அதை பாருங்க, 12 கிராம் 35 ரூபாய்க்கு யாராவது சொந்தா சொல்லுங்க. எவ்வளவு தரமாட்டாங்க. எல்லா பேராசை பிடிச்ச பேய்ங்க, யாரும் தரமாட்டாங்க. 35 ரூபாய்க்கு தர. எவ்வளோ? 35 ரூபா. இது எவ்வளோ எம்ஆர்பி? 120 ரூபா. நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ண போறீங்க? 60 ரூபாய்க்கு தித்தா போதும் நண்பர்களே. நான் 35 ரூபாய்க்கு தரேன்னா நீங்க 60 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு டீ கடையிலையும் மளிகைலையும் ஹோட்டல் கடையிலையும் போடுறீங்களா? பாதி விலைக்கு ஒரு அட்டைக்கு 25 ரூபா கிடைக்குதா? 100 அட்டை. காலையில் 8 மணிக்கு அங்கே 11 மணிக்கெல்லாம் 50 கடையில் ஒரு கடைக்கு ஒரு அட்டை வாங்கினாலும், ஒரு கடைக்கு 2 அட்டை வாங்கினாலும் 50 கடையில் உங்களுக்கு சேல்ஸ் முடிஞ்சிடும். 10 மணி காலையில் 7 மணிக்கு கிளம்பினா 10 மணிக்கெல்லாம் வீட்டில், வெயிலுக்கு முன்னாடி வீட்டில் 100 அட்டை விற்றாலே ஒரு நாளைக்கு 2500 ரூபா நண்பர்களே. 500 ரூபா நீங்கள் சாப்பிட்டுங்க. என்ன 500 ரூபா நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆசையாக இருக்குதா? எதை வேணாலும் சாப்பிடுங்க. 1000 ரூபாய்க்கு சாப்பிடுங்க. 1500 ரூபாய்க்கு சாப்பிடுங்க. 1000 ரூபாய் எடுத்து வீட்டில் சேர்த்து வைங்க நண்பர்களே. ஒரு நாளைக்கு 1000 ரூபா சேர்த்து வைங்க நண்பர்களே. 1500 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ண நண்பர்களே. நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு 100 அட்டை விற்றா போதும் நண்பர்களே. இல்லைண்ணா போன இடத்த எப்படின்னா விற்கிறது போகாது. இப்போ உங்கள் வீடு இருக்குது. சப்போஸ் உங்கள் வீடு மணலூர்பேட்டையில் இருக்குதுன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஊரே சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரூட்டு. இப்போ திருவண்ணாமலை இருக்குதுன்னு வச்சுங்க உங்கள் வீடு. திருவண்ணாமலையிலேருந்து போலூர் பக்கம் ஒரு லைனு, அப்படியே வந்தவாசி, சேட்பட்டு, ஆரணி, செய்யாறு ஒரு லைனு, அப்படியே இந்தாண்ட போனீங்கன்னா செங்கம், ஊத்தங்கரை வரைக்கும், தருமபுரி வரைக்கும் ஒரு லைனு, இந்தாண்ட போனீங்கன்னா ஒரு லைனு. அதை மாதிரி நண்பர்களே, அப்படி நம்மளோட சுத்தீர ஊருங்க இருக்குது. நம்மளை சுத்தீர நிறைய ஊருங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம். மோட்டர் சைக்கிளில் போங்க. அதோட வசதியாக இருக்கிறவங்க ஒரு பழைய வண்டி வாங்கிக்கிங்க. டைம் பார்த்து போங்க. என்ன பழைய வண்டி வாங்கிக்கிங்க, நல்லா இருக்குது நண்பர்களே. அந்த பழைய வண்டி வாங்கினீங்கன்னா என்ன மிஞ்சி போனால் கொஞ்சம் தான் காசு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேல்ஸும் பண்ணலாம். இல்லை மோட்டர் சைக்கிளில் போனாலே 10-20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடலாம். மோட்டர் சைக்கிளில் பின்னாடி 2 பாக்ஸ், முன்னாடி 2, 150 அட்டை 100 அட்டை சேல்ஸ் பண்ணலாம். இது 35 நண்பர்களே. 35 நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். ஒரு பாக்ஸில் 50 இருக்கும். 2 பாக்ஸ் எடுத்தீங்கன்னா 3500 ரூபா. அது மாதிரி குறைஞ்சது 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். பாரு நண்பர்களே 35. பாரு நண்பர்களே, பாரு 1 இல்லை 2 இல்லை 35. பாரு நண்பர்களே 35. வாங்க அடுத்த ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டுறேன். 35 ரூபா. 35 ரூபா 100 எடுத்தீங்கன்னா 3500 ரூபா. இது என்னது நண்பர்களே, சாமான் விளக்கும் போது எல்லாருமே ஸ்டீல் நார் வாங்க மாட்டாங்க. ஒரு சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன்பா பஞ்சு நார் இருக்குதா? பஞ்சு நார் இருக்குது நண்பர்களே. டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வரோம் நண்பர்களே. டெல்லியிலேருந்து பஞ்சு நார் இருக்குது. ஒன்று 10 ரூபா சேல்ஸ் பண்ணலாம் நண்பர்களே. நீங்கள் ஆனால் 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 3 ரூபாய்க்கு தரேன். 3 ரூபா ஒரு பீஸ், 3 ரூபா. 35 ரூபா டஜன். பாரு 35 ரூபா டஜன். யாராவது கொடுத்த சொல்லுங்க. 10 mm திக்னஸ், 3x4 சைஸு, 35 ரூபா. பிரித்து பார்த்துக்கலாம். 3x4 சைஸு, 10 mm திக்னஸ், 12 பீஸ் இருக்கும் ஒரு சரத்தில். 35 ரூபா. இதனுடைய எம்ஆர்பி எவ்வளோ? 120 ரூபா.
நண்பர்களே இப்போ சொல்லுங்க நண்பர்களே, நான் பேசுறதுல ஏதாவது உண்மை இருக்கா நண்பர்களே? ஏழை நண்பர்களுக்காக சொல்றேன், பணக்காரங்களுக்கு கிடையாது. பணக்காரங்க 50 லட்சம் 1 கோடி 2 கோடி போட்டு கம்பெனி வைப்பாங்க. மெட்ராஸில் உங்களை மாதிரி இளைஞர்களை போட்டு அவன் ரத்தத்தை குடிச்சு 5,000 20,000 30,000 சம்பளத்தை குடிச்சு அவன் பெரிய ஆளாயிடும், ஆடி காரில் போயிடும். நண்பர்களே இதே மாதிரி இந்த பாருங்க, இது வந்து 1 ரூபா கல்புரம், இது 1/4 கிலோ 200 ரூபா. நீங்கள் வாங்கி கடைங்களுக்கு 250 சர்ச் பண்ணலாம். இது வந்து 1 ரூபா கல்புரம், இது கொஞ்சம் பெரிய சைஸு, இதுவும் 1/4 கிலோ 200 ரூபா. இது வந்து 5 ரூபா கல்புரம், இது வந்து 1/4 கிலோ 200 ரூபா. இல்லை பீஸ் கணக்கில் பண்ணிங்கன்னா 100 ரூபா சரக்கு 50 ரூபா. 100 ரூபா சரக்கு எவ்வளோ? 50 ரூபா. இதை மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் நான் கொண்டு வர போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும்? நம்ம ஏழை, நம்ம என்ன பொருள் விற்க முடியும்? ஒரு சோப்பு, டிட்டர்ஜென்ட் லிக்விட் சோப்பு, எப்படி துணி சோப் பண்ணலாம், டிட்டர்ஜென்ட் லிக்விட் பண்ணலாம், பெனாயில் பண்ணலாம், இன்னும் நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விடு, பெனாயில், சோப்பு, இது ஒரு சின்ன லைசன்ஸ் வாங்கலாம். அதெல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம டிஸ்ட்ரிக்டில். ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க லைசன்ஸ், மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு லைசன்ஸ் தேவை. சேல்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் லைசன்ஸு, ஜிஎஸ்டி இருந்தால் போதும். உங்களுக்கு நிறைய சேல்ஸ் பண்ணணும். ஜிஎஸ்டி தான் 25 லட்சத்துக்குள்ளார தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க வச்சு தான் ஜிஎஸ்டி தேவை. வருஷத்துக்கு 25 லட்சத்துக்கு மேலே இருக்கணும்னா ஜிஎஸ்டி தேவை. ஓகே நண்பர்களே, இது நீங்கள் இதோட முடிச்சிடுறேன். அதிகமாக நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. என்னுடைய ஸ்பீச் உங்களுக்கு நல்லா இருந்தால் ப்ளீஸ் இந்த மாதிரி பல இளைஞர்களுக்கு இந்த வீடியோ போகணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. முடிச்சிருப்பா.